மைக்கு ஒழுங்கா வேலை செய்தான்னு பாக்குறாங்கடா. இப்ப சொல்லுவாங்க பாரு. நடந்து முடிந்த பிச்சைக்கார சங்க பொது தேர்தல் வாக்குகள் இன்னும் சில வினாடிகளில் எண்ணப்பட உள்ளது. முதல் சுற்றின் முடிவு. முதல் சுற்றின் வாக்கு எண்ணிக்கையில் அக்கா அனிதா 5 வாக்குகள் வித்தியாசத்தில் கோணவாய் கோபியை விட முன்னிலையில் உள்ளார். இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையில் 12 வாக்குகள் வித்தியாசத்துடன் அக்கா அனிதா மீண்டும் முதலிடத்தில் உள்ளார். இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. அதிர்ச்சியா? என்ன அதிர்ச்சி காத்திருக்குது? நேத்து அடித்த மட்டமான சரக்கின் போதை இறங்காததால் ஓட்டு எண்ணும் ஆபீசர் ஒரு டப்பா ஓட்டை எண்ணாமல் போய்விட்டார். இப்போது அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து கூட்டி கழித்து பார்த்தால் இந்த பிச்சைக்கார சங்க பொது தேர்தலில் 34 வாக்குகள் அதிகம் பெற்று திரு கோணவாய் கோபி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். ஜெயிச்சம் பாத்தியா? என்ன அனிதாக்கா, தோல்வியில அப்படியே தோண்டு போயிட்டீங்களா? கை கொடுங்க. இனிமே நான் வைக்கிறதா சட்டம், நான் விடுறதா பட்டம். பேபிம்மா ப்ளீஸ் கம் இன். யார் அது? என் கேர்ள் ஃப்ரெண்ட், பேரு மஞ்சூரியன். மஞ்சூரியன்? ஆமா, அப்படியே என் பேரை சொல்லுங்க. கோபி. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. கோபி மஞ்சூரியன். எப்படி என் காம்பினேஷன்? என் பர்சனாலிட்டிக்கு இது எப்படி இருக்கு? ரொம்ப கம்மிதான். பரவாயில்ல விடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவளுக்கு நீ ரொம்ப கம்மிடா. ஓகேவா? ஓகே ஓகே, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இனிமே இந்த சங்கத்துல இருக்கிற இந்த 3 நாள்லயும் இந்த சங்கத்துக்கு நல்லது மட்டுமே பண்ண போறேன். இந்த சங்கத்தை நான் மேலும் மேலும் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க இனிமே எங்கேயும் போக கூடாது. நீங்க தான் எங்க நிரந்தர தலைவர். I don't know how he won this election, honey. This is atrocious. I never expected this. நீங்களாவது என்ன எரிச்சிருங்களே. கிட்ட பேசி சமாதானப்படுத்திக்கலாம். டோன்ட் வரி நட்டு சார். ஆம்லெட் ரெடி. ஏய், நீ என்னடா பண்றீங்க? ஆம்லெட் வெச்சேன். டேய், வீட்ல என்னடா பண்றீங்க? இது இப்போ நானும் நட்டு சாரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நட்டுனா நான் போல்ட். நீயே ஒரு கிள போல்ட். 2 பேரும் சேர்ந்து உருப்படாம போக போறீங்க. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்க ஹஸ்பண்டை விட நான் 2 இயர்ஸ் சின்னவன். இருக்கட்டும், அவர் பறவைகள் சாப்பிடுற சிறுதானியங்கள் எல்லாம் சாப்பிடுறதால குருவி விஜய் மாதிரி ட்ரிம்மா இருக்காரு. நீ முட்டை பச்சி போண்டா. எது விஜயா? இத கேக்குறதுக்கு நான் பேசறது குடி செத்து போயிடுறேன். தூக்கி போடுங்க சார். தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல போட்டீங்க. இது ஃபியூச்சர்ல ஒன்ன கொல்றதுக்கு யூஸ் ஆகும். பூரா எதுல விட்ட? பாக்கெட்ல. இல்லடா, நட்டு சார், நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல நீங்க என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. எது பிசினஸ்? பாத்தீங்களா, ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அவருக்கு வராதுங்க. என்ன பிசினஸ்? அது பார்ட் டைம் போட்டோகிராஃபி. அப்படினா சார், பார்ட் டைம் போட்டோகிராஃபியா? அப்போ மீதி டைம்ல என்ன பண்றது? எடுத்து போட்டோ எல்லாம் கழுவி மொட்டை மாடல காய போடுவோம். மழை வந்துருச்சுனா நீ கொடை பிடி. கொடை யார் வாங்கி கொடுக்கிறது? செருப்பாலே அடிப்பேன். ஆமா, கூல் விக்கி. இல்ல, இப்படி பேசி பேசி எபிசோட முடிச்சிருவான் போல இருக்கேன். இவனாலயே டிஆர்பி குறையுது தெரியுமா? டிஆர்பி? ஆமாதான். அந்த எதுல விட்டேன்? டிஆர்பில.
சாவச்சுல பாத்துக்கோங்க. கூல் 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 கூல். பார்ட் டைம் போட்டோகிராஃபில விட்டேன். பார்ட் டைம் போட்டோகிராஃபி. அப்படி என்ன சார்? ஃபங்க்ஷன்ல எல்லாம் போய் போட்டோ எடுத்து கொடுக்குறீங்க. எக்ஸாக்ட்லி சார். நீங்க இருக்கீங்கன்னு நம்பி தான் லோன் போட்டு கேமராலாம் வாங்கியிருக்கேன் நானு. போடுறேன் சார். என்னால மாசம் இஎம்ஐ லோன்லாம் கட்ட முடியாது சார். ஏற்கனவே வான்கோழி சட்டி பண்ணிட்டு கிழிச்சு போச்சு. அது இல்ல சார், என் கூட வந்து ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கு சார். மாசமான சம்பளம் தரேன். விக்கி சார், எனக்கும் கேமராவை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கு. நானும் நிறைய படிச்சிருக்கேன். நானும் உங்க பிசினஸ்ல ஃபுட்பால் அடிச்சிட்டு வந்துட்டுமா? என்ன ஹனி, டீ வாங்கி கொடுத்துட்டு ஓரமா எடுத்துட்டு போணுமா? வரலாம், ஆனா ஒழுக்கமா இருக்கணும் கோபி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏய், இப்ப எதுக்கு நீ அத சொன்ன? சிலப்பதிகாரத்தை சொல்லி சீன முடிக்க. ஏய் லூஸ், அது திருக்குறள். எப்ப மாத்துறோ? இப்பதான். கடவுளே, நாங்க தொடங்குற காரியம் வெற்றிகரமா அமையணும். கல்யாண வீட்ல இருந்து காவு வாங்குற வீட்டு வரைக்கும் எல்லா வகையான விசேஷங்களுக்கும் எங்க கேமரால தான் கிளிக் ஆகணும். முதல்ல கேமராக்கு கிளிக் ஆகணும், கிளிக் ஆகணும், கிளிக் ஆகணும். விக்கில எடுத்துக்கோ. அண்ணா சார், கோபி ஒத்திக்கோ. இவ்ளோ இடம் இருக்கே, போங்களாங்க. ஏய் லூசு, கண்ணை ஒத்திக்கோன்னு சொன்னேன். எந்த நேரத்துல பிறந்தேன்னு தெரியல. கலை தேவி, கலையரசி, இந்த கலையும் வளரணும். இந்த கலை மூலமா எங்க கலைத்துறையும் வளரணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். சார், யோ யார் யாரு பூஜை நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே? ஏய், நைட்டா இருக்க போகுது. அதுக்குள்ளவா? ஓடே வைக்கலையே. வேணும்ல, அதான் உடனே வந்துட்டாங்க. உள்ள வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். வாங்க வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? வாங்க சார். 1 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம். சார், காய்கறி கடை சார், ஸ்டில் போட்டோகிராஃபி கம்பெனி இது. தெரியுதுல்ல? அப்புறம் என்ன கேள்வி? அது கேட்கல, சொல்லுங்க. நாளைக்கு மறுநாள் என் தம்பிக்கு கல்யாணம். அவ்வளவுதானே. மண்டபம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, முத நாளே வந்துடுறோம். ஆனா 3 வேளையும் மூக்கு பிடிக்க கொட்டிக்குவோம், மொய் எழுத மாட்டோம். யோ சாவுகிறாக்கி, நான் என்ன உன்னை சாப்பிடவா கூப்பிட்டேன்? அப்ப சாப்பிட்டு கொடி போய் போட கூப்பிட்டீங்களா? அது இல்லையா, போட்டோ எடுக்க கூப்பிட்டேன். சார், நிச்சயம் எடுக்கலாம். நிச்சயம் எல்லாம் பண்ணி 2 மாசம் ஆகுது. கல்யாணத்தை மட்டும் எடுத்தா போதும். ஐயோ, கல்யாணத்துக்கு தான் சார் போட்டோ நிச்சயம் எடுக்கலாம்னு சொல்ல சார். ஆனா நிச்சயதார்த்தத்துல எடுத்த போட்டோ மாதிரி இருக்க கூடாது, அதை விட சூப்பரா இருக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா சார், நாங்க கேரண்டி. ஆமா ஆமா. சரி, அட்வான்ஸ் எவ்வளவு? அட்வான்ஸ் 80,000 ரூபாய், மாச வாடகை 8,000 ரூபாய். அது இல்லாம இபி பில்லு, வாட்டர் பில்லு, முறவாசல், இதெல்லாம் சேர்த்தா எகுரும். ஹலோ, இது போட்டோ ஸ்டுடியோ தானே? அப்படினா ஆமாங்க. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். அப்புறம் எதுக்கு கரண்ட் பில்லு, வாட்டர் பில் எல்லாம்? ஓ, நீங்க போட்டோ எடுக்க டீடைல் கேட்டீங்களா? வீட்டுக்காக டீடைல் கேக்குறீங்களோன்னு நினைச்சேன். என்னையா நீ? சார், அட்வான்ஸ் ஒரு 5,000 அவ்வளவுலாம் தர முடியாது. ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துறேன். அதெல்லாம் வேணா, நீ கிளம்பியா? என்னடா என்னங்க நீங்க 5,000 கேக்குறீங்க, அவன் 5,000 தான் தரேன்றா. ஏய், இப்போதைக்கு இது வாங்கிக்கலாம்டா, அப்புறம் பேலன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. 5,000 ஓகே சார். கரெக்டா கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். மீதி வேலை முடிஞ்ச உடனே நீட்டா பாத்துக்கலாம். ஓகே சார். உங்க பேர் சார்? பிசி ஸ்ரீராம். சார், நீங்க தான் பிசி ஸ்ரீராமா சார்? நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் பெரிய பெரிய பிக் ஃபேன் சார் உங்களுக்கு. நாயகன் படத்தை 40 வாட்டி பார்த்திருக்கேன். அலைபாயுதே படத்தை நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ சார். அம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா? நான் கேமராமேன் பிசி இல்ல, போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி. அதானே. போலீஸ் கான்ஸ்டபிள்ங்கிறதுனால பிசி ஸ்ரீராம்னு கூப்பிடுறாங்க. சார், டைரி எடுத்து நோட் பண்ணுங்க சார். சார். அப்புறம் நீங்க பொண்ணு வீட்டுக்காரரா மாப்பிள்ளை வீட்டுக்காரரா? மாப்பிள்ளை வீடு தான். அப்படியா? மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து வீடு தான். சார், உங்க பேரு பிசி ஸ்ரீராமே. கல்யாண மண்டபம் பேரு? வசந்தம் கல்யாண மண்டபம், வடபழனி, ஆர்கவுட் ரோடு, சென்னை 29. பக்கம் தான் எங்களுக்கு வந்துருவோம். அப்புறம் முகூர்த்தம் சார்? நாளைக்கு காலையில 6:30க்கு முகூர்த்தம். ஓகே, வாங்க கிளம்பலாம். இப்ப இல்ல, நாளைக்கு காலையில தான். இல்ல சார், முன்னாடியே வந்து லொகேஷனை பார்த்தா தான் கேமராவே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இவர் வேற தொழிலுக்கு புதுசு, இப்பதான் கேமராவுல ஆன் ஆப்பே கத்துக்கிட்டு இருக்காரு. அதனால அங்க வந்து தடுமாறிக்கிட்டு இருந்தா முகூர்த்தம் முடிஞ்சிரும்ல. சுமாரா முட்டாள். சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். இந்த கல்யாணம் உங்க வீட்டு கல்யாணம் இல்ல சார். சத்தியமா இது ஏன் வீட்டு கல்யாணம் சார்? இல்ல சார், நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி சொல்ல வந்தேன் சார். நீங்க எதுக்கும் பயப்படாம போங்க, பட்டை கிளம்பிடலாம். நல்லபடி ஜமாயிச்சிடலாம். ஓகே, சரி. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நீங்க கிளம்பலாம். ரைட், வரேங்க. ஓகே.